ஹாய் guys, ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. ஆக்சுவலி ஓகே ஆக்சுவலி நான் ஹாஸ்டலுக்கு லீவ் விட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி நாளைக்கு தான் காலேஜ் ஸ்டார்ட், நான் இன்றைக்கே வந்துட்டேன். ஸோ ஹாஸ்டலில் என் ரூம் ரொம்ப வெறிச்சோடி இருக்கிறதுனால நான் சரி ஓகே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதான் ஸோ இது ரொம்ப ரேண்டமான ஒரு வீடியோ தான். லைக் இது ஃபுல்லாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ போர் அடிக்காது. லைக் உங்களுக்கு ஹாஸ்டல் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், லைக் ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கோ, காலேஜ் லைஃப் எப்படி இருக்கோன்னு ஒரு ரேண்டமாக டிஸ்கஷன் சொல்ல முடியாது. என்னோடய ஒப்பீனியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது ஆக்சுவலி கொஷின் அண்ட் ஆன்சராக பண்ணலாம், பட் எனக்கு ஓகே நான் அப்படியே பேசலாம். எனக்கு தோணுனது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும் நான் எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தேன், இப்போது எப்படி இருக்கேன் அப்படின்னு. பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, பட் என்னோடய அட்மாஸ்பியர் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கேன், இப்போது இது மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹையர் எஜுகேஷன்னா என்ன சொல்லுவாங்க, காலேஜ் ஹையர் எஜுகேஷன் சொல்லுவாங்களா இல்லை பிஜிஏ ஹையர் எஜுகேஷன் சொல்லுவாங்களான்னு தெரியல. சரி ஓகே, ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் யூஜிக்காக கன்ஃபார்ம் அது 12th படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ போர் அடிக்கும், பட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை எனக்கு அதுவும் போர் அடிக்கும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் கேட்டாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தவங்க அந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்களால தான் அது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது நீங்கள் 10th படிக்கிறீங்க அப்படின்னா பார்க்கலாம், நீங்களும் பார்க்கலாம். பட் அவ்வளோ இது இம்பார்ட்டண்ட்டானு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் பார்க்கணுன்னு நினச்சிங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நான் ஏன் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னு எனக்கு அப்படியே தெரியல. ஓகே, ஸோ நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, ஹாஸ்டல் காலேஜ் இதெல்லாம் படத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட்ஸ் அ பிக் நோ. இது நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பட் நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன், சுத்தமாக கிடையாது. பட் ஹாஸ்டலுக்கும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸஸ் இருக்குது. நான் சொல்கிறேன் என்னென்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் 12th முடிக்கிறீங்கன்னா உங்கள் கெரியரை சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெயினான விஷயம் 2 விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, ஆனால் அதில் ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. பிரெயின் வாஷ்ன்னு சொல்கிறத விட நீ இதுதான் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு உன்னை கம்பல் பண்ணுவாங்க. ஸோ நீ என்ன பண்ணணும்னா, கரெக்டாக உன்னால் நீ எடுத்த முடிவில் உன்னால் ஸ்டேபிளாக இருக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் விஸ்காம் செய்யணும்னு எனக்கு ஆசை. ஸோ விஸ்காமில் நான் 100% உறுதியாக இருந்தேன்னா இல்லை. ஏன்னா ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக எனக்கு அது விஸ்காம் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. மேபி பேஷனேட்டாக நான் அதில் போனேன்னா என்னோடய பேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், என்னோடய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அது எனக்கு ஃபினான்ஷியலாக அதில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் அது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா இட்ஸ் பிக் நோ. தெரியாது கிடைக்குமா இல்லைன்னா. அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அது கன்ஃபார்மாக தெரியாது நமக்கு. அதுக்கு ஏதோ ஒரு வேர்டு இங்கிலீஷில் நல்ல வார்த்தை இருக்குது, அது என்னன்னு தெரில. ஸோ அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது. ஸோ அதனால் நான் விஸ்காம் என்னால் ஸ்டாண்ட் பண்ண முடியல. விஸ்காம் எடுத்தேன், அதனால் மாதம் இவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயும் சொல்லி எங்கேயுமே சொல்லி என்னால் கேரண்டி தர முடியல. ஸோ அதனால் நான் ஓகே வேறு வழி இல்லைன்னு சொல்லி நான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். அதுவும் நான் சூஸ் பண்ணல, சேர்த்துட்டேன். பட் உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று நீங்கள் எடுத்த முடிவில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ப்ளஸ் அதனால் உங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் இல்லைனாலும் உங்களால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கணமிட்டு உங்களோட டிசிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கீங்கன்னா அம்மா அப்பாவோட டிசிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இம்பேலன்ஸ்டாக இருந்து நீங்கள் என்ன விருப்பப்பட்டீங்களோ அதை எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேயும் போய் ஒழுங்காக பண்ணாமல் வேஸ்ட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் அதே எதுவுமே வரல, எனக்கும் தான் ஒன்றுமே வரல. நான் இங்கே சர்வை பண்ணுறேனே, அப்போ உங்களால் முடியாது. அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோமா மேக்ஸ் போடுவேன்ட்டு. நான் இங்கே மேக்ஸு மேஜரே இங்கே மேக்ஸ் தான், அதை எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன். அப்படி யோசிச்சு பாருங்கள் என்னோட நிலமையை. ஸோ நான்
அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த இந்த எப்படி சொல்கிறது, இந்த பேக் செட்டே இங்கே இருக்குது, நம்மளால் அங்கே வாழ முடியாதா அப்படின்ற மாதிரி என்னை பார்த்து மோட்டிவேட் ஆகிக்கோங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் மெச்சூர்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது, சும்மா நான் எப்போவுமே அப்படி தான் கொஞ்சம் அப்படி தான் பேசுகிறேன். சரி ஓகேவா. என்னென்னா ஹாஸ்டல் லைஃப்பில் உங்களுக்கு வந்து என்னென்ன வேணும், ஹாஸ்டலில் எங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹாஸ்டலில் வந்து நிறைய லெசன்ஸ் கற்றுப்பீங்க. ஸோ இப்போது நம்ம வந்து ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கலந்தும் சில இருக்கும். இப்போ எனக்கு வந்து என் கிளாஸ்மேட்டும் அவள் தான், என் ஹாஸ்டலரும் அவளை தான், என் பக்கத்து வீட்டு அப்படி ஒருத்தி இருக்கா. ஹாஸ்டலில் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஐ மீன் என்னோடய ரூம் பக்கத்து ரூம். ஆனால் அவங்க வந்து வேறு கிளாஸ். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு நிறைய ஒரு விதமான ஒரு கிளாஷஸ் வரும். என்னென்னா ஒரு பொசசிவ்னஸ். அவங்களுக்கு நான் வந்து பார்த்து சொல்லலை, எனக்கு இன்னும் அது மாதிரி நடக்கலை, பட் நடக்கும். நான் சொல்கிறேன் நடக்கும் கன்ஃபார்ம். என்னென்னா இப்போ நம்ம வந்து டே ஸ்காலர்ஸ் கூட ஃப்ரெண்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்டலர்ஸ் எப்படி சொல்லுவேன், நம்ம கூட நைட்டு எல்லாம் ஒன்றா இருப்பாங்களே, அவங்க வந்துட்டு நீ என்ன எப்போ பார்த்தாலும் அவங்க கூடயே ஃப்ரெண்டாக இருக்க அப்படி சொல்லி நிறைய கிளாஷஸ் வரும். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரையும் நம்ப வேணாம்னு சொல்லலை. ஆனால் வந்து இதனால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் சொல்கிறேன்னா கிடையாது, எனக்கு இது வரைக்கும் நடந்ததில்லை, பட் நான் பார்த்துருக்கேன். அதனால சொல்கிறேன், எல்லாரையுமே நம்புங்க, பட் பி ரெடி ஃபார் எவ்ரி திங். எதை ஃபேஸ் பண்ணலாம் ரெடியாக இருங்கன்னு சொல்கிறேன். ஈஸியாக என்ன மாதிரி பிரேக் ஆகிடாதீங்க. நான் வந்து எப்படின்னா ஒரு எமோஷனாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயோ இல்லை ஒரு இதுக்குள்ளேயோ போயிட்டேன்னா, நான் ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன்னா எனக்கு வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்களையும் விட முடியாது, இவங்களையும் விட முடியாது, நடுவில் நிற்பேன். ஆனால் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு செட்டு சண்டை போட்டுருச்சு, இந்த ஒரு செட்டு சண்டை போட்டுருச்சுன்னா நான் 2 செட்டு கூடயும் இருப்பேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அது மாதிரி கேரக்டர். நீங்கள் எங்கே போனாலுமே வந்து ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் நல்லாவே இருங்க. உங்கள் கேரக்டர் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. பட் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இன்னொருத்தவங்களுடைய ஒரு எப்படி சொல்கிறது, அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, யார் டிபெண்ட் பண்ணியும் இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் எல்லாருமே போவாங்க. ஸோ இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் நம்ம டிபெண்ட் பண்ணியிருப்போம், காலேஜ் வந்து அவங்க எல்லாருமே விட்டுட்டு தான் வர முடியும். அவங்களுக்காக நம்ம ட்ரீமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க கூட நம்ம வந்து சுற்றினோன்னா அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து மேக் ஷுர் நீங்கள் வந்து தனியாக இருக்க பழகிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு நான் உங்களுக்கு தனியாக இருக்க சொல்லலை, தனியாக இருந்தாலுமே அதையுமே ஒரு உங்கள் கூட பேசுகிற மாதிரியோ இல்லை ஜாலியாக இருக்கிற மாதிரியோ நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப தத்துவமாக பேசிகிட்ருக்கேன், பட் இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியல, பட் நீங்கள் அது காலேஜ் போனதுக்கப்புறம் அது பெரிய விஷயமா தெரியும். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தனியாக இருக்க பழகிக்கோங்க. அதுக்குன்னு லைக் ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த தனிமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, பட் சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும்னு. நான் இது வரைக்கும் தனிமையாக ஃபீல் பண்ணியிருக்கேன், பட் வந்து காலேஜ் வந்து அவ்வளோலாம் இல்லை, ஏதோ சம்டைம்ஸ் அப்படி இருக்கும், பட் அதுக்கப்புறமா அப்படியே ஜாலியாகிடுவேன். ஸோ அது எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் வந்து நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்கிடுங்க. ஏன்னா வந்து ஓவர் நைட்டு டிப்ரெஷன் சொல்ல மாதிரி ஓவர் திங்கிங் அதிகமாக வரும். ஏன்னா வந்து ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போது ஒரு அட்மாஸ்பியரில் இருந்திருப்பீங்க, அந்த அட்மாஸ்பியர்லேருந்து டோட்டலாக ஃபுட்டு எல்லாமே வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி உங்களுக்கு மொத்தமே சேஞ்ச் ஆகும். ஸோ எல்லாமே புதுசாக இருக்கும். நீங்கள் அதை அடாப்ட் பண்ணிக்க கற்றுக்கணும். ப்ளஸ் வந்து எப்படி சொல்கிறது, நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்கிடுங்க. ரொம்ப நாள் முடிச்சிருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், நிறைய நெகட்டிவ் தாட்ஸு, நிறைய ஓவர் திங்கிங் நிறைய வரும். ஸோ வாழ்க்கையில் ஏன்னா இப்போது வந்து நான் வந்து ஒரு வில்லேஜ், இப்போ என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, நான் வில்லேஜ்லேருந்து வந்தேன், ஓகேங்களா. ஸோ இங்கே எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இவங்களாம் ரொம்ப என்னை விட எப்படி சொல்கிறது, எங்கே விட்டேன்னு தெரியல. ஸோ என்ன சொல்கிறது, ஓகே நான் எங்கே விட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், லைவில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இதை நான் ரீவைண்ட் பண்ணி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது மாதிரி நிறைய வரும். லைக் அவங்க வந்து நம்மளோட டேலண்டடாக இருப்பாங்க, அதை பார்க்கும்போது லைக் நம்மளாம் ஒன்றுமே இல்லை. இப்போது வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து எல்லாேருக்கும் கோடிங்கெல்லாம் வந்து நல்லா பண்ணுவாங்க, ஹேக்கத்தான்ஸ் அதெல்லாம் வைப்பாங்க. ஸோ எனக்கு ஒன்றுமே தெரியாது, சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ தான் நான் வந்து ஏதோ கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. வந்து அங்கே போய் எனக்கு வந்து இங்கே வந்து தான் காலேஜ் வந்து தான் வந்து பிரிண்ட்டு கொடுத்து 2 காலன் போட்டு உள்ளே வந்து இது போட்டால் தான் வந்து பைத்தான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு அப்படி வரும்ன்றது எனக்கு இங்கே தான் தெரியும்.
ஸோ நான் வந்து எதுவும் கற்றுக்கல. ஸோ நீங்கள் வந்து பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இன்ஜினியரிங் படிக்க வரீங்கன்னா சும்மா ஏனோ தானோன்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் சஃபர் ஆவீங்கன்னு சொல்ல வரல. பட் இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ் நீங்கள் தயவு செஞ்சு முன்னாடியே கிளாஸஸ் போயிட்டு அப்புறமா வாங்க. கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே விட்டேன் ஞாபகம் இல்லை. அதான். ஸோ வந்து நம்ம ஒரு அட்மாஸ்பியரில் லைக் எப்படி நம்ம வந்து அங்கே குட்டி கிராமத்துலேருந்து வரும்போது இங்கே எல்லாமே பெருசாக எல்லாமே வந்து மாதிரி செம்மையாக இருக்கும்போது பார்க்கும்போது கொஞ்சம் இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. நான் என்ன நினச்சேன்னா பிளேஸ்மெண்ட்டாக தட்டி தூக்கிடுவேன், அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். பார்த்தா எனக்கு மேக்ஸ் வரல, கோடிங் வரல, ஒன்றுமே வரல. ஸோ எப்படி சொல்கிறது, இதெல்லாம் தான் மெயின் உங்களுக்கு இங்கே வந்தால். ஸோ இதுவே இல்லாதபோது என்னால் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து பாஸ் ஆகி வெளில போக முடியுமானே எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் வந்து ஆனால் பிளேஸ்மெண்ட்டெல்லாம் கனவு காண வச்சுட்ருந்தேன். அது எப்படி நிறைவேறும் அப்படின்ற ஓவர் திங்கிங்ஸ் வந்து எனக்கு நைட் டைமில் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாக தூங்கிடுவேன் ஒரு 10-10:30க்குள்ளே. மோஸ்ட்டாக வந்து எங்கேஜ்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து வீட்டு ஞாபகம் இது வந்து எனக்கு அவ்வளோ வரல. பட் நிறைய பேருக்கு வீட்டில் ரொம்ப அட்டாச்சாக எமோஷனாக இருந்தீங்க, பேம்பர்டாக இருந்தீங்கன்னா, நானும் பேம்பர்டாக தான் இருந்தேன். பட் எனக்கு புது லைஃப் எல்லாமே புதுசாக அமைஞ்சதுனால பெருசாக வீட்டு ஞாபகம்லாம் வரல. ஓரளவுக்கு வீட்டு ஞாபகம் மீன்ஸ் எனக்கு என் தம்பி தான் அப்பப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது அவன் ஞாபகம் வருவான். மித்தபடிலாம் எனக்கு ஓகே ஜாலியாக தான் இருக்குது. அதெல்லாம் எதுவும் பெருசாக ஃபீலிங் இல்லை. எனக்கு வந்து இங்கே வந்ததே நான் வந்து இது மாதிரி ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஒரு அதான் மறுபடியும் சொல்கிறேன்ல, ஒரு வில்லேஜ்லேருந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து படிக்கிறது சிட்டி கிடையாது. பட் ஆனால் ஒரு நல்ல காலேஜில் வந்து படிக்கிறது அப்படிலாம் வந்து அதெல்லாம் சில பேருக்கு ட்ரீம். உங்களுக்குலாம் சில பேர் இங்கே வந்து காலேஜில் சொல்லுவாங்க இந்த காலேஜ் சேர்ந்ததுக்கு நான் வேறு ஏதாவது காலேஜ் சேர்ந்துருக்கலாம். அப்போலாம் இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் காலேஜ் நீங்கள் படிக்கிற காலேஜில் கூட இந்த காலேஜுக்கு பதிலாக நான் வேறு எங்கேயாவது சேர்ந்துருக்கலாம், அந்த காலேஜ் ஜாலியாக இருந்திருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்காக வந்து இந்த காலேஜ் கிடச்சது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் இருக்கிற அந்த இதிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்திருக்குல்ல, அதனால் அப்படி சொல்கிறேன். ரொம்ப புலம்புறேன் புலம்பல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டைட்டில் வைக்கலான்ட்டு இருக்கேன். ஹாஸ்டல் லைஃப் பற்றி பேசிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் லைக் ஹாஸ்டலுக்கு என்னென்ன கொண்டு வரணும் எசென்ஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு போடலாமா தெரியல. பட் நீங்கள் சொல்லுங்கள் போட வேணாமான்ட்டு. சாரி ஃபார் பேக்ரவுண்ட் சரியில்லை. ப்ளஸ் ஒரு இதுவே இல்லாமல் சுமார் வந்து உட்காந்துட்ருக்கேன். பட் ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து நான் வியூஸ்க்காகவோ இல்லை லைக்ஸ்க்காகவோ இந்த வீடியோ பர்டிகுலராக மீத்த வீடியோஸ்லாம் ஒரு தாட் இருக்கும் நமக்கு நிறைய வியூஸ் போகணுன்னு. பட் இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா வியூஸ்க்காகவோ லைக்ஸ்க்காகவோ கிடையாது. மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து வெளில சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் போடுறேன். நத்திங் மச். அடுத்தது என்ன சொல்கிறதுனா ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன் எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வளவலன்னு தான் பேசுவேன், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. அது நீங்கள் சேர்கிற காலேஜை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் சேர்கிற காலேஜில் ஒரு காலேஜ்லேயும் ஒரு ரூல்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இப்படி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ட்ரெஸ் கோட்லேருந்து சாப்பாடுலேருந்து டைமிங்ஸ்லேருந்து எல்லாமே ரூல்ஸ் இருக்கும். ஸோ ஒரு காலேஜில் ரொம்ப ரிப்ரலாக இருக்கும், ரிப்ரலாக இருக்கும். சில காலேஜ் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், சில காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எங்கள் காலேஜ் என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரிக்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுக்கு நடுவில் ஒரு காலேஜ் இருந்தால் அது வந்து எங்கள் காலேஜ் தான். ஸோ அப்படி இங்கேயும் கொஞ்சம் ரூல்ஸ் நிறையவே இருக்குது. பட் எங்கள் அம்மா என்ன நினச்சாங்கன்னா அப்படி போய் ஒரு இடத்துல நீ இருந்தால் தான் நீ வந்து டிசிப்ளைன்டாக இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் கரெக்ட். ஆக்சுவலி நான் சொல்கிறது ரொம்ப உங்களை ஃப்ரீயாக விட்டாலுமே நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க நமக்கு அது யூஸ் பண்ணிக்க தெரியும். நம்ம லிமிட் வீணும் ஆர் லிமிட் பட் இருந்தாலுமே அது ஏதாவது ஒரு இடத்துல கிராக் ஆகிடும். ஸோ நான் எனக்கு இந்த காலேஜ் ஒன்றும் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. பட் எனக்கு ஒன்றும் தெரியல எப்படி சொல்கிறது. ஏன்னா நான் எங்கள் ஸ்கூலே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குமா. ஸோ அப்படியே பழகிட்டதுனால எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அதான் ஏன்னா ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் இந்த ட்ரெஸ் போடணும், இந்த டைமிங், இதுதான் சாப்பாடு. ஸோ சாப்பாடுக்கு எல்லா டைமிங் இருக்கும். ஸோ காலேஜோட ரூல்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு அது ஸ்கூல். ஆனால் இந்த காலேஜ் வந்து ஸ்கூல் தான். ஸ்கூல் தான் எனக்கு இந்த காலேஜ் ஸ்கூல் தான். ஸ்கூலில் இருக்கிற மாதிரி தான் ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். என்னென்னா யூனிஃபார்ம் போடலாம், இதில் யூனிஃபார்ம் போட தேவையில்லை தான். பட் அதுக்குமே ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸஸ் போடணும், இந்த ட்ரெஸ்ஸஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்வேன். நீங்கள் அவங்க நோட் பண்ணுறாங்க இல்லையா அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு. நான் நல்ல புள்ள மாதிரி பேசிகிட்ருக்கேன், ஆனால் அவ்வளோ நல்ல புள்ள கிடையாது. நான் கொஞ்சம் வாழுதான். பட் இந்த மாதிரி ரூல்ஸ் விஷயத்தில் நான் கொஞ்சம் நல்ல புள்ள. ஏன்னா
அவங்க இந்த ட்ரெஸ் தான் போட்டு வரணும்னு ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்தாங்கன்னா மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்களா, அவங்க நோட் பண்ணுறாங்களா, செக் பண்ணுறாங்களா, வேணாம் நமக்கு சொல்லிட்டாங்களா அதை கரெக்டாக செஞ்சுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு வேலை. ஸோ யாராச்சும் நம்மளை நோட் பண்ணுவாங்க. நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நம்மளை நோட் பண்ணல அப்படின்னு, பட் கன்ஃபார்ம் யாராவது நோட் பண்ணிடுவாங்க. ஆமாம், அதுக்கு கரெக்டாகவே இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து காலேஜில் எனக்கு என்னென்னா நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வெளியில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். அது எனக்கு ஸ்கூலில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. வருஷத்துக்கு 1 2 இல்லைங்களா வாரத்துக்கு 1 ஓடி வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து காலேஜ் கட்டடிக்க முடியாது. ஓகேங்களா? அதுவும் இன்ஜினியரிங் காலேஜெலாம் நீங்கள் கட்டடிக்கவே முடியாது. அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உருவமாக வந்து தான் நமக்கு இந்த வெளி காலேஜில் நடக்கிற ஈவெண்ட்ஸாக இருக்கணும். இந்த அதாவது ஹேக்கத்தான்ஸு, நிறைய டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ், நான் டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஓடி வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து இது வரைக்கும் போயிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா போகல. வந்து 2 months தான் அது, பட் இனிமேல் தான் நானும் போகிறேன். பட் அதுக்கெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காலேஜ்லேயுமே நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். அடிக்கடி ஆடிட்டோரியம் கூட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. யாராவது ஸ்பீச் கொடுப்பாங்க, யாராவது வருவாங்க. இல்லை காலேஜ்லேயே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். சயின்ஸ் கிளப் ஈவெண்ட்டு, IEEE ஈவெண்ட்ஸ், அது மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூலில் கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து லீடர்ஷிப்பு, இந்த கிளப்லலாம் நீங்கள் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணலாம். எடிட்டராக, அந்த கிளப்போட எடிட்டர், அந்த கிளப்போட ஃபோட்டோகிராஃபர், இல்லை வந்து அந்த கிளப்போட கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு அது மாதிரி நல்லா இருக்கும்ல அந்த வைப்ஸ்லாம். உங்களுக்கு இது மாதிரி ஒரு மாதிரி இந்த ட்ராமாஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம்ல, ஸ்கூல்லேயே அது மாதிரி இருக்கும். ட்ராமாவில் வந்து இங்கே காலேஜில் அது மாதிரி இருக்கும். பாட்காஸ்ட் கிளப்பு அதெல்லாம் இருக்கும் எங்கள் காலேஜில். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் லைக் போய் இன்வால்மெண்ட் எடுத்து பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கே அவ்வளோவா தெரியாது. நெக்ஸ்ட் இயர் மேபி நான் கொஞ்சம் நல்லா சொல்லுவேன். பட் இப்போதைக்கு எனக்கு தெரியல. ஸோ நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவாக அந்த மாதிரி இருக்க பிடிக்கும்னா காலேஜஸில் வந்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஃபீஸ் இருக்கும். பட் சிலதுக்கு இருக்காது, சிலதுக்கு இருக்கும். பட் நீங்கள் நல்லா அதில் நல்லா ஃபுல்லாக கொடுப்பேன் அப்படின்னா மட்டும் ஃபீஸ் பே பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். இப்போது நான் IEEEல சேர்றேன்னா நிறைய பேர் IEEEல சேர்ந்தாங்க. பட் நான் IEEல சேர்ந்தது எனக்கு 100% யூஸ்ஃபுல். ஏன் சொல்கிறேன்னா எல்லாத்துக்குமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எது சொன்னாலும் போய் குடுன்னு போய் அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே டக்குன்னு பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வந்து எதுவுமே பண்ணாமல் நீங்கள் பொம்மை மாதிரி வந்து உட்காந்து வந்து ப்ரோக்ராம் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் போய் எந்த கிளப்லேயா இருக்கட்டும், எந்த ஒரு இது மாதிரி இருக்கட்டும், நீங்கள் போய் சேருங்க. இல்லைனா வேண்டாம், அவ்வளோதான் சொல்லுவேன். அதுவும் காசு கொடுத்து போகிறீங்கன்னா நீங்கள் அதில் ஃபுல் இன்வால்மெண்ட் கொடுக்குறதா இருந்தால் மட்டும் போங்க. சும்மா கிளாஸ் கட்டடிக்கணும், சும்மா பேருக்குன்னு ஒரு மெம்பராக இருக்கணும்லாம் போகாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்கூலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதை மட்டும் நான் சொல்கிறேன். எக்ஸாம் பேப்பர் அதெல்லாம் அப்படி ஈஸின்னு சொல்ல முடியாது, அப்படி தான் இருந்தது. என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கூலில் வந்து நமக்கு கைடு கொடுத்துருவாங்க. எங்கள் காலேஜில் எப்படி தான் இருக்கும், மற்ற காலேஜில் எப்படின்னு தெரில. கைடு கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணி படித்து அதில் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும்தான் வரும். காலேஜில் எப்படின்னா நோட்ஸ் கொடுப்பாங்க, கிளாஸ்லேயே நோட்ஸ் கொடுப்பாங்க, உட்காந்து நோட்ஸாக எழுதணும். அப்படி டைம் இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு PDF சென்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதிக்கணும். ஸோ அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்டாக எங்களுக்கு கிளாஸ்லேயே நோட்ஸ் கொடுத்துருவாங்க. இல்லைனா PDF பார்த்து எழுதணும், இல்லைனா இந்த புக்கை ரெஃபர் பண்ணி எழுதிக்கோ அப்படி சொல்லுவாங்க. இந்த புக்கில் இதுக்கான ஆன்சர் இருக்குது, இதுக்கான இதில் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. புக்ஸ் கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு. ஸோ அதுலேருந்து எழுதிக்கணும். ஸோ சோர்ஸ் அப்படின்றது ஒன்றா இருக்காது. இப்போ உங்களுக்கு சோர்ஸ்னால் வந்து வெறும் கைடு மட்டும்தான். எனக்கு வந்து ஸ்கூல்லேயே நான் 2 3 சோர்ஸ் வச்சுருப்பேன். இன்சைட் கைடு வச்சு படிப்பேன், இன்சைட் வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டை வச்சு படிப்பேன். சரி, கிளாஸ் ஒர்க் நோட்டு இல்லை அப்போலாம், கிளாஸ் ஒர்க் நோட்டு நான் அப்போலாம் எழுதுறதில்லை. ஆனால் எங்கள் காலேஜ் வந்து கிளாஸ் ஒர்க் நோட் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். நான் ஸ்கூலில் வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டே அப்படி ஒன்று இல்லவே இல்லை, சரித்திரத்திலே கிடையாது. ஆனால் வந்து இங்கே வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டு எழுதிட்டுருக்கேன். ஸோ என்னென்னா என்ன சொல்கிறது, ஏதோ சொல்ல வந்தேனே, அதான் சொல்கிறேன். ஸோ வந்து நோட்ஸ் தனியாக இருக்கும். நான் ஸ்கூல்லேயே சரி, புக்கில் இருந்து கொஞ்சம் குறிப்பேன், கைட்லேருந்து கொஞ்சம் எடுப்பேன், மெட்டீரியல்லேருந்து கொஞ்சம் எடுப்பேன். எது எங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கோ அதை படிப்பேன். ஈஸியாகவும் இருக்கணும், ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும், ப்ளஸ் மார்க்கும் வரணும். அங்கேருந்து ஒரு பாயிண்ட், இங்கேருந்து ஒரு பாயிண்ட். இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் எனக்கு இது பெருசாக பிரச்சனையாக தெரியல. இங்கேயும் உங்களுக்கு சோர்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலோட படிப்பு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் படிப்பு இல்லைன்னு நினச்சி ரொம்ப அசால்ட்டாக வருவீங்க. அப்படி வராதீங்க, ஸ்கூலில் படிக்கிற மாதிரியே படிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் சர்வை பண்ண முடியும். அவ்வளோ சொல்லுவேன்.
காலேஜ் வந்தால் படிக்க தேவையில்லைன்னா இல்லை, டெய்லி படித்தா தான் வேலைக்கு ஆகும். நான்லாம் டெய்லி படிக்காமல் மிட் செம்முக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் ஒரு சப்ஜெக்டில் புட்டுக்குமோனே பயமாக இருக்குது மேக்ஸில். ஸோ அதனால் அப்படி இருக்காதீங்க, டெய்லி படிங்க. டெய்லி சும்மா ஒரு 1 hour படித்தாலே போதும், நீங்கள் வந்து நல்லா பாஸ் ஆகிடலாம், பயப்படவே தேவையில்ல. அரியர்ஸ் வைக்காமல் தயவு செஞ்சு வெளில போயிடுங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், ஆனால் நான் எப்படி போகிறேன்னு எனக்கே தெரில. பட் அட்லீஸ்ட் என் அட்வைஸால் 4 பேர் நல்லா இருந்தால் எனக்கு போதும். நான் எப்படியோ போகிறேன், நீங்கள் நல்லா இருங்க அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். அரியர் வைக்காமல் வெளில போங்க. அண்ட் வந்து பாஸ் மார்க் வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு ஸ்கூலில் வந்து 35 எடுத்தால் பாஸ், இங்கே வந்து 50 எடுத்தால் தான் பாஸ். இது ஒரு பெரிய குண்டு. எனக்கு தெரியவே தெரியாது. எக்ஸாமுக்கு முன்னாடினாலும் 2 நாள் முன்னாடியே தான் எனக்கு தெரிஞ்சுது 50 எடுத்தால் தான் பாஸ்ன்னு. நான்லாம் அலறிட்டேன். எனக்குலாம் வந்து மேக்ஸில் வந்து 40, 45 அவ்வளோதான், தாண்டாது. பப்ளிக்கில் மட்டும் 60 மேலே எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற கேஸு நான் எப்படி வந்து, ஆனால் இதில் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் மேக்ஸ்க்கு. அது ரொம்ப ஈஸி நினச்சேன். பட் அதுதான் வந்து பெரிய ஆப்பாக இருக்குது, எனக்கு வரவே இல்லை அதில். பட் நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவேன். செம்முக்குள்ளே எப்படியாச்சும் வேணால் நான் வந்து கொஞ்சம் இது பண்ணலான்ட்டு இருக்கேன், எப்படின்னு தெரியலண்ணா. ஸோ அதுக்கப்புறமா வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு மாறும். இப்போது எப்படி சொல்கிறது, 6 monthsக்கு வந்து உங்களுக்கு மாறும். இது உங்களுக்கு தெரியும். பேசிக்காக ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் சில பேருக்கு தெரியாது, சொல்கிறேன். மொத்தம் 4 வருஷம்னா 8 செம் இருக்கும். ஒரு செம் வந்து 6 months வரும். ஒரு செம்மில் வந்து உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. பட் அந்த சப்ஜெக்ட்ஸ் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேறு உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் மேக்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க, ஆனால் நீங்கள் மேக்ஸ்ன்னு படிக்க மாட்டீங்க. வெறும் மேட்ரிக்ஸ் அண்ட் கேல்குலஸ் மட்டும் இருக்கும். அது மட்டும் எங்களுக்கு இப்போ 6 months வரும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும்னு தெரியல, மேபி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி அது மாதிரி ஏதாவது வரணும், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு டாபிக் இல்லை 2 டாபிக் மட்டும்தான் நம்ம அந்த 6 monthsமே படிப்போம். அதுக்கு மேக்ஸ்ன்னு பேர் இருக்காது, மேட்ரிக்ஸ் அண்ட் கேல்குலஸ் இல்லைனா அந்த டாப்பிக்கோட பேர் மட்டும் இருக்கும், அது அப்படியே படிப்போம். ஸோ அவ்வளோதான், அப்படி தான் இருக்கும். லாங்குவேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன், செகண்ட் இயரில் இருக்காது. எங்களுக்கு எப்படின்னா ஒரு செம் ஃபுல்லாக வந்து லாங்குவேஜ் லைக் தமிழ் இங்கிலீஷ் வராது, தமிழ் ஜாப்பனீஸ் அது மாதிரி இருக்கும். மேபி நெக்ஸ்ட் செம்மில் எங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கிலீஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. அட்டானமஸ்னால உங்களுக்கு டிஃபர் ஆகும், எப்படி இருக்கும்னே சொல்ல தெரியாது. அண்ணா யூனிவர்சிட்டினா ஸ்டாண்டர்டாக இருக்கும், அட்டானமஸ்னால ஒரு காலேஜ்னு ஒரு மாதிரி வைப்பாங்க. ஸோ அது தெரியல. பட் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு 6 months கொடுத்துருவாங்க, அந்த 6 monthsக்கான லெசன்ஸ் போர்ஷன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அந்த 6 monthsோட மூட்டி கட்டிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போகணும். நெக்ஸ்ட்டு இது அதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கேரி ஓவர் பண்ணி அப்படிலாம் எழுத தேவையில்ல. பட் ஆனால் உங்களுக்கு அதுக்குள்ளேயே நிறைய டெஸ்ட் எக்ஸாம்லாம் இருக்கும். டெஸ்ட்டு வைக்க மாட்டாங்க, அதுதான் இங்கே கொஞ்சம் ஒரு மைனஸ். ஏன்னா நம்ம ஸ்கூலில் வந்து டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. 10 கொஷின் கொடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு கொஷினாச்சும் படிச்சுட்டு வருவோம். அந்த ஒரு கொஷின் கன்ஃபார்ம் எக்ஸாமில் வரும். ஆனால் இங்கே வந்து இங்கேயும் டெஸ்ட் வைக்கிறாங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் வைப்பாங்க. பட் என்னென்னா உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வைக்கிறதுனால அந்த வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் நம்ம அந்த கொஷினை படிப்போம். ஆனால் எக்ஸாம் வந்து நம்ம ஒழுங்காக எழுத மாட்டோம். ஸோ நம்மளே படிச்சுக்கணும். அதான் எங்கள் காலேஜில் வந்து எனக்கு யோசித்தேன், ஏன் காலேஜில் மட்டும் நிறைய அரியர் விழுதுன்னா இதான் ரீசன். நம்ம யாரும் கைட் பண்ணுவாங்க, அப்படியும் மீறியும் அவங்க நிறைய டெஸ்ட் வச்சுட்டு தான் இருக்காங்க. வாரத்துக்கு 2 டெஸ்ட்டு அப்படிலாம் போயிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி காலேஜில் படிக்க மாட்டோம்ல. ஸோ ஒரு அலட்சியம் வரும், அப்படி இருக்கும். அது மாதிரிலாம் இருக்காதீங்க, படிங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறதுனா, அகடமிக்ஸில் நீங்கள் ஒரு ஆவரேஜ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ்லேயும் நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு நிறைய சீனியர்ஸும் சொல்லி டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அகடமிக்ஸில் ஒரு 60 above கொடுத்துட்டு ஸ்கில்ஸ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா தரவாக இருக்கணும், ப்ளஸ் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கே ஒன்றும் தெரியாது, நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் தரேன். எனக்கே எதுவும் தெரியாது. நான் இந்த பிக்சட்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கலாம், நான் ஏதாவது ஒரு வாய்ஸ் வீடியோ மாதிரி போட்டிருக்கலாம். பட் எனக்கு மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லணும்னு தோணுச்சு. நான் வியூஸ்க்காக பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா அது மாதிரி பண்ணியிருப்பேன். பட் எனக்கு இந்த வீடியோஸ் வியூவே போகல, ஒரு 100 வியூஸ் தான் போயிருக்குனாலும் பரவாயில்ல, 100 பேர் இதை பார்த்துருக்காங்களா, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஹாஸ்டல் காலேஜ் வரீங்கன்னா இப்படி தான் இருக்கும் லைஃபு. இன்ஜினியரிங் வரீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆர்ட்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆர்ட்ஸுமே ஈஸி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஆர்ட்ஸுமே அப்படி தான், அதுவுமே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதை விட இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். பட் ஆர்ட்ஸ் காலேஜ்னால் ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னா கிடையாது, அதுவுமே கஷ்டம்தான், எல்லாருக்குமே கஷ்டம்தான். நீங்கள் படத்தில் இந்த வாரணமாயிரம் ஏதோ ஒரு படம் வருமே, அதான் ஏதோ சில்லுன்னு ஒரு காதல் அதில் வர மாதிரிலாம் இருக்கும்னா சத்தியமாக கிடையாது.
நண்பனில் வர மாதிரியே இருக்காது. அதுவே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் நண்பன்லேயே. அது மாதிரியும் இருக்காது. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சத்தியமாக நீங்கள் சினிமா கூட கம்பேர் பண்ணிட்டு தயவு செஞ்சு காலேஜ்க்கு வராதீங்க. அப்போல்லாம் காலேஜ் இருக்கவே இருக்காது. பட் ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காலேஜ் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அமைஞ்சிட்டாங்க, இல்லை நீங்கள் நல்லா மிங்கிலப் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜ் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான். இதான் நான் சொல்ல வேண்டியது. சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்படி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். எதுவும் இல்லை. ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா காலேஜ் வந்து எதுவும் தெரியலங்க பெருசாக. எனக்கு நான் அப்பப்போ சொல்லிப்பேன், பவ்யா நீ காலேஜ் படிக்கிற அப்படின்னு. மற்றபடி நான் அப்படியே தான் இருக்கேன். ஸ்கூலில் எப்படி இருப்போம் அப்படியே தான் இருக்கேன். ஏன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான். அப்போ வந்து நல்லா பேண்ட் சட்டை போட்டு சுற்றிட்டு இருந்தேன். இப்போது சுடிதார் அப்படி தான் போடுறேன். அது மட்டும் மாறி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி கேரக்டர்லாம் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் கேரக்டர் வந்தீங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இது மாறி இருக்குது, ஸ்லாங் அந்த என்ன சொல்லுவேன் ஆக்சென்ட்டு, தமிழ் ஆக்சென்ட் வந்து வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். இங்கே எப்போவுமே ஒரே மாதிரி தான் பேசுவேன். வீட்டிலன்னு சொல்கிற பாருங்க, அங்கே இருக்கும்போது வேறு மாதிரி ஒரு ஆக்சென்ட்டில் பேசிகிட்டு இருந்தேன். இங்கே வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் வரதுனால அவங்களோட ஆக்சென்ட் வந்து கொஞ்சம் அப்படி செட் ஆகிடுச்சு. ஸோ அது இப்பப்போ வரும் வெளியில். ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் இது ஏன் எடுத்தேன்னு சத்தியமாக எனக்கு இந்த வீடியோ எடுக்கணும்னு தெரியல, எதுக்கு எடுத்தேனே. ஆனால் எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் எடுத்துட்டேன். போஸ்ட் பண்ணணும்னு தோணுது, நான் போஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் யூ. லைவ் போட்டிருக்கலாம், பட் எனக்கு தெரியல, வீடியோவை போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு, போட்டேன். வேறு எதுவும் கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல். டவுட்ஸ் இதில் ஏதோ நான் பெருசாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண மாதிரி தான் இருக்கும். அகாடமிக் வைஸாக சரி, பர்சனல் ஃபீலிங்ஸு, இது மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணி நான் அவங்களுக்கு அப்படியே சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு எதுவும் நான் ஸ்கிரிப்டிங்கோ இல்லை வந்து எதுவுமே எழுதலை. அப்படியே வந்து உட்காந்து ரேண்டமாக தான் பேசினேன் டாபிக்ஸ் எனக்கு. ஸோ இந்த மாதிரி பேசுகிறது வந்து மேபி அது சில பேருக்கு போர் அடிக்கலாம், சில பேருக்கு இது என்னது அப்படின்னு தோணலாம். பட் எனக்கு தோணுச்சு, ஆனால் நான் பேசிட்டேன். மற்றபடியெல்லாம் அடிக்கடிலாம் இது மாதிரி வீடியோஸ் வராது, கவலைப்படாதீங்க. இது மாதிரி வீடியோஸ்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி தான் வரும். ஸோ அதான், இதுக்கப்புறமா நிறைய வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் தான் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஹாஸ்டல் விலாக்ஸ் அது மாதிரி. ஸோ நான் இங்கே வெளில போவேன். ஸோ இனிமேல் வெளிலலாம் அதிகமாக போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வெளில மீன்ஸ் ஊர் சுற்ற கிடையாது, இதுமாதிரி ஹேக்கத்தான் அது இதுன்னு. ஸோ அதுக்கெல்லாம் போகிறது வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், இப்படி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கணும். மெயினாக வந்து நீங்கள் இன்ஜினியரிங் போகிறதா இருந்தீங்கன்னா என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு சம்மந்தப்பட்டு நிறைய வரும். யாரும் நான் ப்ரொமோட் பண்ணல, பட் சொல்கிறேன், நிஜம் அதானே, உண்மை தானே. நான் இன்ஜினியரிங் தானே படிக்கிறேன். ஸோ இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டமாக நிறைய வீடியோஸ் வரும், அதெல்லாம் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு. பாய்.